சுவையான மற்றும் மொறுமொறுப்பான சிக்கன் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முதன்மை பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, சிறிய துண்டுகளாக வெட்டியது. சின்ன வெங்காயம் 15, பொடியாக நறுக்கியது, இது அதிக சுவை தரும். தக்காளி 1, சிறியதாக நறுக்கியது. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். கறிவேப்பிலை 1 கைப்பிடி. பச்சை மிளகாய் 2, கீறியது. மசாலா பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்திற்கு ஏற்ப, மல்லித்தூள் அதாவது தனியா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் இறுதியில் சேர்க்க, உப்பு தேவையான அளவு. தாளிக்க: நல்லெண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 2. செய்முறை விளக்கம். சுத்தம் செய்தல்: சிக்கனை நன்கு கழுவி அதில் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் தயிர் விருப்பமென்றால் சேர்த்து கலந்து 15 நிமிடம் ஊற வைக்கவும். இது சிக்கனை மென்மையாக்கும். தாளித்தல்: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளிக்கவும். வதக்குதல்: பின் நறுக்கிய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது: வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்க வேண்டும். பிறகு தக்காளி சேர்த்து மசியும் வரை வதக்க வேண்டும். மசாலா சேர்த்தல்: இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் உப்பு சேர்த்து கிளறவும். மசாலா கருகாமல் இருக்க 1 ஸ்பூன் தண்ணீர் தெளிக்கலாம். சிக்கன் சமைத்தல்: மசாலாவுடன் சிக்கன் துண்டுகளை சேர்த்து நன்கு கிளறவும். சிக்கனிலிருந்தே தண்ணீர் வரும் என்பதால் தண்ணீர் அதிகம் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் 1/4 கப் மட்டும் தெளித்து மூடி வைக்கவும். வறுவல் பதத்திற்கு வருதல்: சிக்கன் நன்கு வெந்து மசாலா சிக்கனுடன் ஒட்டி எண்ணெய் பிரிந்து வரும் வரை மிதமான தீயை வைத்து கிளறிக்கொண்டே இருக்கவும். இறுதி கட்டம்: சிக்கன் நன்கு வெந்து சுருண்டு வரும்போது மிளகுத்தூள் மற்றும் நறுக்கிய மல்லித்தழை தூவி கிளறி இறக்கவும். சிறப்பு குறிப்பு: சிந்து வெங்காயம் மற்றும் நல்லெண்ணெய் பயன்படுத்துவது அசல் கிராமத்து சுவையை தரும். உங்களுக்கு சிக்கன் இன்னும் மொறுமொறுப்பாக வேண்டுமென்றால் கடைசியாக 5 நிமிடம் தீயை அதிகமாக வைத்து கைவிடாமல் கிளறவும்.